ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் காலை வேளையில இயேசுவின் திருப்பெயரிலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு சிறப்பு தொழுகை திருவருளோடு கூடிய ஆராதனை வேலையாக நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாளில் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த வருடம் காத்தீரே நன்றி ராஜா, புதிய வருடம் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமாய் காத்து 2026ஆம் ஆண்டை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு தந்து காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பி உம்மை ஆண்டவரை தொழுகை செய்யும்படியாக உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திலே எங்களை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த தயவு ராஜா, உடைய இரக்கம், உடைய கிருபை. இதோ இது எங்களால் ஆனதல்ல, உம்முடைய கிருபைனாலும் இரக்கத்தினாலும் இந்த கிருபை, இந்த சிலாக்கியம், இந்த பாக்கியம் உண்டாயிருக்கிறது. அநேக மக்கள் இந்த நாளை காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காக, கிருபைக்காக ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே முழு மனதோடு நன்றி சொல்லுகிறோம். நாளிலே கேட்கின்ற செய்தி, வாசிக்கின்ற வேத பகுதிகள், பாடுகின்ற பாடல்கள், ஜபிக்கின்ற ஜபம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். இதை ஆண்டவரை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிறவர்களையும், இந்த யூடியூப் வழியாக பார்க்கிறவர்களையும் ஆண்டவரை ஆசீர்வாதம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கும். அடியனுடைய இணைந்து ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரே, சபையுடைய அன்புக்குரிய ஊழியர் தம்பி சாரோடையும் எடுத்து பயன்படுத்தும். வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வாதம் வர வேண்டியவர்களை ஏற்ற வேளையில தேவன் தாமே கூட்டி சேர்த்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக 61வது ஞான பாடலை பாடுவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து என்ற பாடல் 61. இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து நடத்திற்று. இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வாரார். என் ஜீவனுள்ள
அதிசய அன்புடனே சகாயம் செய்திருப்பதே என் மனமும் என் வாக்கும். சகாயம் செய்து வாரும் என் இயேசுவின் காயங்களில் மூடிய என்னை காரும் கிறிஸ்தின் இரத்தம் நீதியே என் காலமும் என்னை ரட்சிக்க நாம் யாருமே நின்று பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவார நிலைமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தர் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடச் செயல்களாய் சேர்த்து நமது பாவனை அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையோ பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் பெண்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவனே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிசிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவு செயல்கள் அடைக்கலம் போக வருகிறோம். அழகிலான இருக்குமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும் அடை மனத்துக்கு ஒப்புக்கொடுத்த முதலைய பெறான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உமையும் விசுத்த அறிகிற மெய்யானதையும் உங்களுடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்பட்டதையும் பசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உள்ள ஞானஸ்நானப்பட்டவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, கடனை கிருபை செய்துள்ளோம். நிஜவனமாக பாடல் புத்தகத்தின் 75வது பக்கத்தில் உள்ள வருட பிறப்பு திருநாளுக்குரிய பிந்தின ஞாயிறுக்குரிய ஆரம்பத்தை பின்பற்றுவோம். 76வது பக்கத்தில் உள்ள வருஷ பிறப்பு திருநாளுக்குரிய ஆரம்பத்தை பின்பற்றுவோம். எங்கள் ஆண்டவராகிய உமது திருநாமம் உலகம் எங்கும் எவ்வளவு மேன்மையானது. உமது
உமது மகத்துவத்தை உயர்ந்த வானத்திலே வைத்தீருக்கிறீர். மனிதனை நினைப்பதற்கும் மனித குமாரனை நீ கண்ணோக்குவதற்கும் யெகோவாவே, நீரே எங்கள் பிதா, எங்களை மீட்பவர். பூர்வ காலம் முதலே இது உமது நாமம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலே எப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமி மனிதர்கள் சமாதானம். அவர்களே பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் நிமித்தம் உமது நேசகுமாரனை நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்தி மாம்சத்தின் விருத்த சேதனத்தை அடைய செய்தவரே, எங்கள் இருதயங்கள் சகல பாவ ஆசை இச்சைகளில் இருந்து நீங்கி நாங்கள் ஆவின் உண்மையான விருத்த சேதனத்தை அடைய செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். யாரும் அமர்வோம். பொறுப்பாளர்கள் வேத வாசிப்பு. பொறுப்பாளர்கள் முதலாவது வேத பகுதி புது வருட ஆராதனைக்கான சங்கீத பகுதி, சங்கீதம் 8. சங்கீத பகுதி சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும்
எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகனனையும் வழிகாரனையும் அடக்கி போட தேவனே உம்முடைய சத்துரு நிமித்தம் குழந்தைகள் உள்ள பாலகர்கள் வாயினாலும் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரலின் கிரிகளை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்தீர். சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதர்களும் சற்றும் சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உன்னுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்றார் என்பதுவே. வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. அப்படியே பழைய ஏற்பாட்டின் பகுதியாக என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 27 முடிய. புது வருட நல்லான 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேதப்படும். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 27 முடிய. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் என்பதுவே. இன்றைய நாளுக்கான வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்து முடித்தாயிற்று. அப்படி நிருப பகுதியாக கலாத்தியர் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 29 முடிய. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 29 வரை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 29 வரை. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்குரிய நியாயம் பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவோ. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசு வைப்பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களோ. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதினம் இல்லை, அடிமை என்றும் சுயதினம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களாக ஆகினால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசகம் உண்டாயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நற்செய்தி பகுதியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. ஆண்டவரே உமக்கு இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி சுவிசேஷ பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 முதல். சீரியன் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசி. ஜீவனுள்ள
உள்ள வார்த்தைகளை வாசிக்கின்றன. நம்முடைய விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கத்தில் உள்ள நீசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பிரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது இரட்சப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதரானார். ஒன்றுவின் கீழ் நமக்காக சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மனிதரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் உண்டு என்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் திறதையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமீன். யாரும் அமர்ந்து கடவுளுடைய நாமத்தை மயக்கப்படுத்தும் வண்ணமாக பாடல் புத்தகத்தில் 630வது பாடலில் பாடும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. மகத்துவமுள்ள
பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியிடத்திலிருந்தும் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான புத்தாண்டின் காலை நேரத்தில் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை இயேசு நாமத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொன்னோம்? இயேசுவின் நாமத்திலே புத்தாண்டு. ஏன்னா இயேசுசாமி நமக்கு முன்னாடி போனாதான் இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய ஆண்டின் முதல் ஆராதனைக்காக என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில இந்த வார்த்தையின் வழியாக நீர் பேசும். இன்று தொடங்குகிற இந்த ஆராதனைகள் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மக்கள் இதே போல திரளாய் வந்து உண்மை தொழுது கொள்ளவும் உடைய ஆசீர்வாதங்களை உடைய திருச்சபையில பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். அடையணும் தம்பியை கூட எடுத்து பயன்படுத்தும். இந்த வருஷம் முழுவதும் உடைய ஊழியங்களை நாங்கள் செய்து ஆத்மாக்களை அறுவடை செயலை பயன்படுத்தும். அதற்கிற திருச்சபையாலும் உடைய குடும்பங்களையும் உடைய பணி ஆண்டவரை ஊழியர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குறிப்பாய் இந்த வார்த்தைகளை நீ பேசு நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புத்தாண்டுல நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நாள் வெறும் புத்தாண்டுக்காக மட்டும் நம்ம ஆராதனைக்கு வரல. இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு ஏன் அப்படின்னா, ஏன் இந்த நாளை திருச்சபையின் ஆண்டில் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு பெயர் சூட்டின விழா நடைபெற்றது. ஆமென். புத்தாண்டு என்பது ரொம்ப பின்னாடிதான் அதை சேர்த்தாங்க. அது புத்தாண்டுக்காக நம்ம வர்றது நைட் சர்வீஸ் சொல்லி அதுதான் புத்தாண்டுக்காக. இப்போ வர்றது வந்து இந்த நாளுடைய ஆராதனுடைய சிறப்பு என்னன்னா, ஒன்லி ஜீசஸ் ஏசாமிக்கு பேர் சூட்டு விழா. எப்ப வச்சாங்க? 8ஆம் நாள்ல வச்சாங்க. நம்ம என்ன பண்றோம்? காசு சேதம் இல்ல, ஒரு வருஷம் போட்டோம் என் குழந்தைக்கு
பேர் வைக்கிறோம். எப்போ? ஒரு வருஷம் போட்டு. சிலர் வாலி வயசு வரைக்கும் கூட ஞானஸ்நானம் கொடுக்காம இருக்கிறாங்க. அதெல்லாம் சரியா? தவறு. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படும். ஞானஸ்நானம் இல்ல, விருத்த சேதனம். ஏன் சாமிக்கு ஞானஸ்நானம் எத்தனை வயசுல கொடுத்தாங்க? 30 வயசு. ஏன்னா அது ஆண்டவருடைய தீர்மானம், அவர் தீர்மானம். அவர் என்ன செய்யணுன்றது நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது, அவர் ஆண்டவர். ஆனா விருத்த சேதனம் என்பது கட்டாயம். அது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். யார் போட்டது? மோசேயுடைய நியாய பிரமாணத்தில் அது இருக்கிறது. ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் கண்டிப்பா விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அந்த நுனித்தோல் இல்லையா, அவனுடைய அந்த நுனித்தோலை அதை கட் பண்ணி வைப்பான். இதுதான் இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் சுன்னத் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம கிறிஸ்டியன்ஸ் அதை செய்யறதில்லை. ஏன் அப்படின்னா, நமக்காக இயேசு ஆண்டவர் சிலுவையில மரித்ததுனால, அவர் ரத்தம் சிந்தித்ததுனால நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டுல கண்டிப்பாக கடவுளுடைய பிள்ளையாய், நீ உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் உன்னை ஆண்டவர் யூதன் என்றும் ஆண்டவருடைய பிள்ளை என்றும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்போ இந்த நாளிலே அதை தான் நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பிறந்து 8ஆம் நாளாகிய அந்த நாளிலே இயேசுவை குழந்தையாக கூட்டிக் கொண்டு மரியாளும் யோசேப்பும் என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. ரொம்ப முக்கியமான இந்த ஆலயத்துக்கு போறதுன்ற இந்த கான்செப்ட் நமக்கு தொடர்ந்து வந்துனே இருப்பாங்க. வந்துனே எப்படி போறாங்க? ஒரு ஏசி கார் புக் பண்ணிட்டு அதுல போனாங்க அப்படியா? ஒரு பென்ஸ் கார்ல போனாங்களா? இல்ல ஏசாமி உலக ரட்சகர் இருந்தாலும் பிதாவாகிய கடவுள் பிளைட் அனுப்பிச்சிட்டாரா? அப்பெல்லாம் ஏது பிளைட் எதுவுமே எப்படி போயிருப்பாங்க? நடந்துதான் போயிருப்பாங்க. ஒருவேளை குழந்தையா இருக்கிறதுனால வண்டி கட்டுன்னு அதுவும் காசு நிறைய செலவாகும் இல்லையா? அப்போ ஆண்டவரை தேடுவதற்கான முனைப்பை இயேசுவின் தாயாராகிய மரியாளும் யோசேப்பும் செய்கிறார்கள். பொருளாதாரத்துல வசதி இல்லை, ரொம்ப குறைவான ஒரு பணம் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா கடவுளை தேடி வராங்க. அதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். அப்ப எப்ப வராங்க? குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம். இப்பதான பிஞ்சு குழந்தை. ஒருவேளை இஸ்ரவேல்ல உங்களுக்கு தெரியும், பகல்ல வெயில் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம எப்படி இருக்கு அதே மாதிரி ஒரு 10 மணிக்கு மேல கடுமையான வெயில் வந்துருது. நேற்று கூட பயங்கரமான வெயில் இல்லையா? அவன் உடனே டக்குன்னு சாயந்தரம் 6 மணி ஆனா என்ன ஆகுது? அப்படியே பனி கண்ணுல பேயுது. அப்படிதான் இருக்கு இஸ்ரவேல் தேசம். அப்படிதான் இருக்கு. பாலைவனம் மழை எல்லாம் இருக்கிறதுனால சில்லுன்னு இருக்கும், சூடாகும். இந்த சூழ்நிலையில குழந்தைய கூட்டு போகணுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் மரியாதைக்கு வந்துருக்கு. ஆனால் யாரா இருந்தாலும் சட்டத்தை என்ன பண்ணணும்? மதிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். நம்ம இந்த ஆராதனை கூட 2 ஆராதனைக்கும், கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கும் நியூ இயர் இந்த ஆராதனை கூட சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. மாறாப்பட்டினத்துல வந்திருக்கிறாங்க. அது காலையில குளிர்ல வந்துக்கிறாங்க. பெரிய விஷயம். அப்போ ஆண்டவரை அவங்க தேட வேண்டும் என்று வந்திருக்கிறாங்க. அது பெரிய மகிழ்ச்சி. அதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா அவங்களுக்கு தருவார் இல்லையா? அப்போ ஆண்டவரை தேடி போறாங்க மரியாதை யோசனை. போனா என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போனா அதெல்லாம் ஓகே, நடந்து போறாங்க, வண்டியில போனாங்க, ரைட். என்ன பண்ணணும்? காணிக்கு போகணும். ஏன்னா முதல் நாளே ஐயர் நம்ம திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறாரு நினைக்காது. வசனம் சொல்லுது ஆண்டவரை தேடணும். 2வது காணிக்கை போட்டான். எப்படிப்பட்ட காணிக்கை? பல வகையான காணிக்கை இருக்கிறது. ஏழைகளுக்கு ஒரு காணிக்கை, பணக்காரர்களுக்கு ஒரு காணிக்கை அவங்க போடணும். பொதுவா பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா காளைகளை பலி செலுத்துவாங்க. என்ன செய்வாங்க? காளை. 2வது பாத்தீங்கன்னா ஆடு. 3வது ஏழைகள். இதுல 2 பணக்காரர்கள் செய்வது. ஏழைகள் என்ன செய்வாங்க? ஒரு ஜோடி காட்டு புறா. அதைதான் இயேசுவின் தாயார் மரியாதை யோசேப்பு என்ன பண்றாங்க? அது ரொம்ப குறைந்த விலையாகும் இல்லையா? 1 காசு 2 காசு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஜோடி காட்டு புறா 1 காசு அப்படின்றாரு இல்லையா? அது மாதிரி 1 காசுக்கோ 2 காசுக்கோ அதை விலை கொடுத்து வாங்கி. அங்க எருசலேம் ஆலயம் பெருசா இந்த ஊர் பெருசு இருக்கு. அந்த ஊர் பெருசுல அங்க வெளியே கடைகள், பஜார் மாதிரி பெரிய பஜார். ஆடு மாடு புறா காசு விற்கிறது. வெளிநாட்டுல இருந்து வந்தா காசு மாத்தி அவங்க காணி போடுவாங்க. அது மாதிரி நிறைய. அப்ப அவங்க போய் புறாவை வாங்கி உள்ள போய் ஆசாரி கிட்ட கொடுத்து அதை என்ன பண்றாங்க? பலி செலுத்துகிறாங்க. இதை இயேசு செய்யணுமா? ஏசாமி செய்யணுமா? இல்ல இல்ல, அவருக்கு ஆண்டவராக இருந்தாலும் செய்யணுமா? அவசியமே
இல்ல, ஆனா செய்யறார். ஏன் செய்யறாருன்னா அவரே சொல்றாரு, எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசுவில் என்ன பண்ணுமா, நிறைவேற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர்கள் நிறைவேறும். ஏன்னா கட்டளையை போட்டதே அவர்தான். 10 கற்பனைகளை கொடுத்தது யாரு? கடவுள். அதை ஃபாலோ பண்ண சொன்னது கடவுள். இப்படி செய்யறவங்க தான் என் மக்கள் என்று சொன்னவர் ஆண்டவர் தான். அதை சொல்லிட்டு அவரே மீறக்கூடாது, இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணாரு, என்னைய தூக்கின்னு போங்கன்னா முதல்ல அதெல்லாம் சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனமா நிறைவேறும். தூக்கின்னு போய் வெறும் புறாவை மட்டும் செலுத்தல, 8ஆம் நாளிலே அவர் என்ன செஞ்சாங்க, விருத்த சேதனம் செய்து 8ஆம் நாள் பிஞ்சு குழந்தையினுடைய உடலில் இருந்து ரத்தம் சிந்தப்பட்டது. 8ஆம் நாள்ல என்ன பண்றது? இன்னைக்கு முக்கியமான நாள். என்னத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்றோம் அப்படின்னா, இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்ததுனால அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. பிறந்த உடனே ரத்தம் சிந்திட்டார். இது பின்னாடி கல்வாரி சிலுவையில கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், விழா எலும்பிலே அவருடைய ஈட்டி குத்தி ரத்தம் வர்றதெல்லாம் ஒரு அடையாளம். இதுக்கு முன் அடையாளமாக அது இருக்கிறது, இல்லையா? பிறந்த உடனே நான் என்னத்துக்கு வந்துக்கிற உலகத்துக்கு அப்படின்றத ஆண்டவர் பறைசாற்றி விட்டார். அதே நேரத்துல சட்டங்களை அவர் புறக்கணிப்பது இல்லை. சட்டங்களை அவரு கீழ்ப்படித்தார், ஃபாலோ பண்ணாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதாகவே அவரை அனுப்பினார். உலகத்திற்கு எதுக்காக இயேசுசாமி வந்தாரு? தண்டிக்கிறதுக்காக வரல. நம்ம என்னத்துக்காக வந்தாரு? உலகத்துக்கு நம்மளை தண்டிக்கிறதுக்கு வரல, உலகத்தை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக வந்தார். 2வது வருகை நியாயத்தீர்ப்பு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் வருகை ரட்சிப்பு, 2ஆம் வருகை நியாயத்தீர்ப்பு. அதுல எந்த விதமான கிருபையும் இரக்கமும் அதுல கிடையவே கிடையாது. நோ கிரேஸ், நோ மர்சி, ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். ஆனா முதல் வருகையில எல்லாமே கிருபை இருக்குது, அன்பு இருக்குது, இரக்கம் இருக்கிறது. நம்மை தேடி அவரு வந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. மாம்சத்துல பலவீனமா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. தேவனே செய்வதற்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்முடைய மாமிசம், இப்ப நம்ம பாவத்துக்கு காரணம் என்ன? 2 இருக்குது. ஒண்ணு நம்முடைய சிந்தை, நம்ம நினைவு, இன்னொன்று உடல். கரெக்டா? பாகுது, நம்ம கண்ணெல்லாம் பாகுது. அந்த வீட்டுல நல்லா இருக்கு, பொருள் தங்க நல்லா இருக்குது அப்படின்னு புத்தி சொல்லுது. போய் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய உடல்னால திருடி வந்துடும். புத்தி சொல்லுது, உடல் செய்யுது. ரெண்டுமே தப்பு தான். தப்பா யோசிக்கிறதும் தப்பு, தப்பு செய்யறதும் தப்பு. ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த புத்திக்காகவும் இந்த உடலுக்காகவும் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இந்த மாமிசம் நியாய பிரமாணத்துக்கு எப்படி இருக்குது? அடிமையாய் இருக்கிறது. இதனால இந்த மாமிசம் தான் நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியாதனால ஏசாமி தன்னுடைய மாம்சத்தினால நியாய பிரமாணத்தை விட்டு சிறந்து நம்முடைய மாம்சத்திற்கெல்லாம் அவர் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு வாசிக்கிற கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 29 பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணம் அப்படின்றதுக்கு என்ன பேர் வைக்கிறார் பவுல்னா, டீச்சர். நியாய பிரமாணம் என்ன? டீச்சர். நியாய பிரமாணம் என்பது ஒரு ஆசிரியரை போல. ஆசிரியர் என்னென்ன செய்கிறார்? ஒரு ஆசிரியர் என்ன செய்வார்? பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார், எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்துவார். ஆனா எக்ஸாம் அவர் எழுத மாட்டார். அவர் எழுதுவாரா? எழுத மாட்டார். அவர் படிப்பாரா? ஹோம்ஒர்க் பண்ணுவாரா? கற்றுக் கொடுப்பார். அவ்வளவுதான். சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைப்பார்.
இங்க இயேசுவுக்கு நேராக இந்த நியாயப்பிரமாணம் நம்மளை ஆசிரியரின் போல வழி நடத்துகிறது. ஆனா நம்மை ரட்சிப்பது யாரு? இயேசுதான் நம்மளை ரட்சிப்பது. நியாயப்பிரமாணம் நம்மளை ரட்சிக்க முடியும். ஆனா இயேசு ஏன் நியாயப்பிரமாணத்தை அவர் மேற்கொண்டார், கீழ்ப்படிந்தார் அப்படின்னா அவர் அதை செய்ததுனாலதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவர் செய்தாதான் கிடைக்கும். நம்ம செய்யறதுனால நம்ம இப்ப விருதுதான பண்ணா கூட நம்ம மீட்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நம்முடைய மாமிசம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்குது, விரோதமா இருக்கு. நம்ம இது வரைக்கும் கீழ்ப்படியவே இல்ல. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர் பிறந்தவத்திலிருந்து வாழும் வரையில நியாயப்பிரமாணத்தை விட அவருடைய மாம்சமும் அவருடைய சிந்தையும் மேலா இருந்தது. அல்லேலூயா. அதுதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமா, கடவுளுடைய சித்தம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது என்பது கடவுளுடைய சித்தம். அதை அவர் நிறைவேற்றினார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. யோவான் 7:29. அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமா, இயேசு பிதாவாலே அனுப்பப்பட்டதுனால பிதா என்னென்ன சொல்றாரோ, என்னென்ன செய்ய சொன்னாரோ, என்னென்ன ரூல்ஸ் போட்டாரோ, என்னென்ன சட்டங்களை போட்டாரோ அதெல்லாம் யார் செய்யணும்? ஜீசஸ். ஏன்னா நம்மளால செய்ய முடியல. நம்ம மனிதன் தவறிவிட்டதுனால இயேசு நம்முடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அவர் பிரதிநிதியாக எல்லாத்தையும் செய்தார். அதற்கு ஒரு முன் அடையாளம் தான் இந்த விருத்த சேதனம் இல்லையா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-40 பாத்தீங்கன்னா அதை நீங்க குறிச்சு வைங்க. இயேசுவை கோவில்ல அர்ப்பணிக்கிறார்கள். கூட நீங்க பாத்தீங்கன்னா சில குழந்தை பிறந்த உடனே நம்ம எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் வரது இல்லையா? குழந்தை சிக்காயிடுமோ அப்படின்னு பயப்படும். ஆனால் நிறைய பேரு குழந்தை பிறந்த உடனே ஆலயத்துக்கு கொண்டு வந்து பாஸ்டர் கிட்ட கொடுத்து என்ன பண்றாங்க? பிரதிஷ்டை பண்றாங்க. பெண்டிகாஸ்ட் சர்ச்ல எல்லாம் பிரதிஷ்டன் பேரு. ஏன்னா ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்ப ஞானஸ்நானம்? 18 வயசுல. நம்ம என்ன பண்றோம்? குழந்தையுடைய பெற்றோரும் வரும்போது அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்றோம். அது பிரதிஷ்டை. நம்மளும் பிரதிஷ்டை பண்ணலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையும் யாருடைய குழந்தை? ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு எதனா ஆயிட்டா அந்த குழந்தை பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பெற்றோர்களும் சரி ஐயரும் சரி அதற்கான முயற்சியா எடுக்கிறாங்க. நிறைய பேர் வரவே மாட்டாங்க கோயில். பழைய ஏற்பாடுல அந்த மாதிரி சட்டம் இருக்கு. புதிய ஏற்பாடுல எல்லாம் கிடையவே கிடையாது. அதை ஆண்டவர் மாத்திட்டாரு. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக்க ஸ்திரீ விளக்கமாய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாய் இருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்ச விருந்தேசனம் பண்ணப்பட கடவது. இதெல்லாம் வந்து சட்டம். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் 7 நாள் என்னவா ஒதுங்கி இருக்கும். தீட்டு 7 நாள் வீட்டுக்கும் போகக்கூடாது, 7 நாள் கோயிலுக்கும் போகக்கூடாது. அதனாலதான் 8ஆம் நாள்ல யார் வர்றது? சட்டம் அதை மீறவே மாட்டாங்க. இப்ப கூட யூதர்கள் சட்டத்தை மீறவே மாட்டாங்க. கரெக்டா அதன்படி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அப்போ 7 நாள் அவர்கள் விலகி இருக்கணும். 8ஆம் நாள்ல விருத்த சேதனத்துக்கு பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. நல்லா கவனிங்க, ஆலயத்துக்கும் வரக்கூடாது, எந்த பொருளையும் தொடக்கூடாது. இதுதான் வந்து பிற்காலத்துல என்ன ஆச்சுனாக்கா நம்முடைய பெண்கள் இதாகும்போது என்ன பண்றாங்க? ஒதுங்கி வைக்கிறது. அது வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. பைபிள்ல இருந்து அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு உடல் ரீதியான சேஞ்சஸ், அவ்வளவு. அது ஒரு சாதாரண, அதை வந்து நம்ம பெருசா பண்ண வேண்டிய அவசியம். அது அன்கிளீனும் அல்ல. கடவுளுடைய சமூகத்துல அது இட் இஸ் நாட் அன்கிளீன் அப்படின்னு பார்த்தா நம்ம உலகத்துல லுத்தரன் திருச்சபை மட்டும், அதாவது ஐஎல்சியும்
ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுங்க, அமெரிக்காவில் இருக்க நம்ம லுத்தரன் சர்ச் மட்டும் பெண்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கல, அவங்க ஆற்றுல ஏற்றுறது. சரிங்களா? மற்ற எல்லா சபையும் உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான சபைகள் பெண்களுக்கான ஆர்டினேஷனை கொடுக்குறாங்க. ஈக்குவல் அவங்க பெண் அவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை அது உங்களுக்கெல்லாம் எப்படி அது நல்லதா படுதா கெட்டதா படுதான்னு எனக்கு தெரியல. ஆனா பைபிள்ல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பெண்களை விலைக்கு வைக்கிறதெல்லாம் வருது, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல வரும்போது இயேசுவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவோடு இருந்த பெண்களும் சீடர்களாக இருந்தார்கள். இயேசுவுக்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் மறுத்து உயிர்த்தெழுதல் பிறகு அவருடைய சீடர்களாக இருந்து ஊழியத்தையும் செய்திருக்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் அதை நம்ம சொல்ல முடியும். அதை ஃபாலோ பண்ணி பவுலடிகளாக என்ன சொல்றாரு, ஆண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அதே போல இன்னொரு இடத்துல சொல்ற பொறுப்பில் அது கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. பெண்கள் பேசாம இருந்தோம், அவங்க முக்காடு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிலர் பவுல தப்பா பேசுவாங்க. ஏன்னா அவர் ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறாரு, அங்க ஒன்று பேசுறாரு, இங்க ஒன்று பேசுறாரு. அப்படி என்னன்னாக்கா இந்த இடத்துல அவர் ஜென்ரலா சொல்றாரு, ஆண்டவருக்குள்ள ஆண் இல்லப்பா பெண் இல்லப்பா, கடவுள் தானே படிச்சாரு. இப்போ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னா எவ்வளவு வச்சு சொல்றாங்க? பைபிளை வச்சுதான் சொல்றாங்க. ஆணை எங்க இருந்து உருவாக்கினாரு? ஆணும் மண்ணிலிருந்து, பெண்ண மனுஷங்கிட்ட இருந்து தான் உருவாக்கணும். மனுஷங்கிட்ட இருந்து விழாவில இருந்து உருவாக்குறதுனால பெண் எப்படி கீழே வந்துட முடியும்? முடியுமா? முடியாது. இது லாஜிக், சயின்ஸ் இல்லையா? அதனாலதான் பைபிள்ல நம்ம பார்க்கும்போது ஆண் என்றும் இல்லை இதுதான். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படியே தலைக்கு பெண்களை அடிமைகளை தான் வைத்தாங்க. பெண்களை அடிமைகளை தான் வைப்பாங்க. எருசலேம் ஆலயத்துக்கு அவங்க வெளியே நிற்பாங்க. அதாவது இப்போ அந்த போர்ட்டிகோன்னு சொல்லுவோம் இல்லையா, இதான் வெளியே நம்ம போட்டு இருப்பாங்க ஷீட்டு, அதான் போர்ட்டிகோ. அங்கதான் பெண்கள் நிற்பாங்க, உள்ள வர முடியாது. ஆலயத்துக்கு உள்ள இது ஆல்டர், ஆல்டருக்குள்ளதான் ஆசாரியர்கள் இருப்பாங்க. பரிசுத்த பீடம், இங்க ஆசாரியர் இருந்து பலி செலுத்துறது, தூபம் காட்டுறது. இங்க ஒரு திரை இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. இங்க மக்கள் இருப்பாங்க, அவங்க உள்ள பேசுறே இருப்போம், கடவுள்கிட்ட பேசுவாங்க, தேவத்தினோட எல்லாம் நடக்கும். சில நேரத்துல ஆசாரியர்கள் வரலன்னா அவங்க நீட்டா கயிறு அதை இழுக்குவாங்க, திடீர்னு இறந்துருவாங்க. ஏன்னா பரிசுத்த பீடத்துக்குள்ள போகும்போது பாவம்னா போக முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய சட்டங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரே ஒரு சிலுவை பாடு மரணம் மாற்றி விட்டது. அல்லேலூயா. அதுதான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த அன்கிளீன் என்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருந்தது தவிர புதிய ஏற்பாட்டுல கிடையாது. அதுதான் இங்க நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் சில வசனங்களை வாசத்தை நமக்கு புரியும். யாத்ராகமம் 13:1-2. யாத்ராகமம் 13. மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. ஆமா, முதல் பேர் அனைத்து என்ன பண்ணுமா? முதல் குழந்தை. பழைய ஏற்பாட்டின்படி முதல் குழந்தைகள் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? ஆமா, அது என்னுடையது என்றார். என்னுடையது பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். That is mine. That is mine. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபீப் மாதத்தின் இந்த நாளில் அதே 13:11-16 படிங்க. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்தில் வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும் போது கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீச்சு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. கடவுளுக்கு கொடுத்துடும். எது? தலையீச்சு அப்படின்னா என்னது? முதல் பிறந்த குழந்தையோ ஆடோ மாடோ. நம்ம வீட்டுல செடி வைக்கிற போது முதல்ல வர முருங்கைக்காவோ கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ எது வந்தாலும் எங்க வரணும்? அதனாலதான் நம்ம ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வரோம். இந்த ஏழைப்பட்டு இப்போ கொண்டு வர்றது நம்ம நிலங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் இல்லாததுனால நம்ம விட்டுறோம். ஆனா சிலர் தேங்காய் மாங்காய் இந்த கேழ்வரகு கடலை எல்லாம் கூட கொண்டு வர்றது கிராமங்கள்ல இன்னும் இருக்குது. அதெல்லாம் வழக்கமெல்லாம் இருக்குது. அது ஏன் முதல்ல கொண்டு வராங்கன்னா சட்டம் இருக்கு, பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். எங்க வீட்டுல முதல்ல வர்றது கடவுளுக்காக அப்படின்னு பார்த்தா இங்க உட்காந்துக்கிற எல்லா தலைச்ச பிள்ளைகளும் எங்க வரணும்? செமினரிக்கு போய் ஐயராயிருக்கும். நான் அப்படிதான் எங்க அப்பா எனக்கு சொன்னதான்.
நீ முதல் புள்ள எங்க போயிருந்தோம்? ஏன்பா அப்படி சொல்ற? பைபிள் சொல்றப்பா, நானா சொன்ன எடுத்து வாசின்னு சொன்னாரு. வாசித்த கவனம் போய் முதல் பிள்ளைகள்லாம் ஐயருக்கு அனுப்புவீங்களா? கோயிலுக்கு நாங்க அனுப்புறதுக்கு யோசிக்கிறேன். நீங்க என்ன ஐயருக்கு அனுப்புறீங்களான்னு கேக்குறீங்களே. ஏன்னா ஐயருக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, நாங்கெல்லாம் கீழ்படிய மாட்டோம், சம்பளம் தர மாட்டோம், இல்ல அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இவன் பார்த்துட்டு தான் நம்ம போனோம். ஏன் சாமியே மதிக்காத உடனே ஐயர்களை மதிப்பு இல்லையா? சரி, வேற நம்ம சப்ஜெக்ட் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முதல் தலையீற்றுகளை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், அது சட்டம். அதை இன்னைக்கு யூதர்கள் சரியா செய்யறாங்க. கிராம சபைகள்ல நம்ம காணிக்கைகள் ஆண்டவருக்காக கூட எங்க வீட்டுல ஒருவேளை சின்ன சின்ன காரியங்கள் எதுனா முதல்ல வந்தா முதல்ல என்ன பண்ணுங்க, கடவுளுக்கு கொடுங்க. மாத காணிக்கை முதல்ல கொடுத்துருங்க. சில லாஸ்ட்ல கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவரை எங்க தூக்கி வச்சிடறாங்க? கடைசியில வைக்கலாமா? உங்களை அவர் கடைசியில வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இல்லையா? முதல் வாரம் 1ஆம் தேதி முடியலாம் கூட. நிறைய பேர் 1ஆம் தேதி முடியறதில்ல. அதனால ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் செகண்ட் வீக், அதுக்கு மேல தாண்டக்கூடாது. கடவுளுக்கு நம்ம பயபக்தியோட கடவுளுக்கு கொடுக்கல. அது எந்த மனுஷனுக்கு நம்ம கொடுக்கல, அது ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டோடைய ஊழியத்திற்காக கொடுக்கணும், அவருடைய வார்த்தை பரம்புவதற்காக கொடுக்கணும் இல்லையா? அதனால அதை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய சட்டமா இருக்கு இல்லையா? அதுவும் 5 சேக்கல் பொண்ணு கொடுக்குறாங்க. என்ன 18, 15, 16 வருஷம். மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்குள் செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதா இருக்கும். ஆனால் மனிதரின் முதற்பெயரை அகத்தியமாய் மீட்க வேண்டும். தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும். மீட்க வேண்டியவைகள் தலையீற்றம், அதாவது மிருக ஜீவன்களை காட்டிலும் மனுஷன் யாரு முக்கியத்துவம் இல்லையா? இப்ப அவனை மீட்கும்படி அவன் என்ன பண்ணும்? அவனை ஆலயத்தை கண்டிப்பா கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியும். யூதர்கள் 8ஆம் நாள ரொம்ப புனிதமாக கருதக்கூடியது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபை மக்களை பாத்தீங்கன்னா அவங்க அந்த திருவிருந்து அந்த இது கொடுக்குறாங்க, அது பேர் தான் புது நன்மைன்னு சொல்லுவாங்க. புது நன்மை அதை கொடுத்தாக்கா அதை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஜபக்கட்டை வைப்பாங்க பாருங்க, கல்யாணம் மாதிரி நடத்துவாங்க. பாத்துக்கிறீங்களா? பயங்கரமா செய்யும். ஏன்னா நான் ஆண்டவருக்கு எங்க பிள்ளைய ஒப்படைச்சிருந்தேன். ஆண்டவருடைய ரத்தம் சரீரத்தை என் பிள்ளை புசிக்குது இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், திருமண நாளை கொண்டாடுறோம். அதை விட இன்னைக்கு நம்ம எதை கொண்டாடணும்? பேப்டிசம்னால கொண்டாடுறோம். நம்ம பேப்டிசம் ஞாபகம் இருக்குதா? எந்த சர்ச்சில் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? எந்த ஐயர் கொடுத்தாருன்னு தெரியுமா? யோசித்து நீங்க யோசித்து பார்க்கணும். நம்மளை யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி இருக்கிறார். அப்போ இயேசு முதலாக ஆலயத்துக்கு போற நாள் தான் இந்த நாள். அப்ப இந்த நாள்ல இயேசுவின் திரு பெயரில இந்த புத்தாண்டையும் நம்ம வரவேற்று ஆகணும். ஏன்னா இந்த 8ஆம் நாள் நம்ம கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி வரதுனால 8ஆம் நாள் என்னைக்கு வந்துருது? 1ஆம் தேதி ஒருவேளை கிறிஸ்துமஸ் 20ஆம் தேதி வந்திருந்தா 8ஆம் நாள் நமக்கு 28ஆம் தேதி வந்துடும். ஆனா நியூ இயர் நம்ம இன்னைக்கு கொண்டாடி இருக்கிறது. இன்னைக்கு அது கோஇன்சிடென்ஸா வருது. அதனால நியூ இயரும் சேர்த்து கொண்டாடி. இப்போ நியூ இயருக்கு உங்களுக்கு வாக்குத்தத்த வாசனம் வேணுமா? வேணும். வாசனம் சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 8:13. சகரியா பழைய ஏற்பாடு. யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அந்த பகுதிதான். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் குமார தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை எதுக்கு தேடி வரோம்? ஆசீர்வாதத்தை தேடி வரும். நேற்று வந்தோம், நன்றி சொன்னோம். முதல் ஆராதனையில நன்றி சொன்னோம். 2வது ஆராதனையில ஒரு வாக்கு, சின்ன ஒரு வாக்கு தத்தத்தை கேட்டு போயிடும். அப்போ வாக்கு தத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்ததே இருக்கிறார். ஒரு பெரிய வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? என்ன பெரிய வாக்கு தத்தம்? கடவுள் நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய வாக்கு தத்தம். அப்போ அவர் நம்மளை தொடர்ந்து நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கான அடையாளங்கள் என்ன? சிம்பிள். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது அவர் என்னை நேசிக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன ஆண்டவர் நேசிக்கிறதுனால
என்னை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு? சிம்பிள், மொத்த பேரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அதுல இன்னும் அதிகமா நம்ம ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொன்னா அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்மளை இன்னும் அவரு ஆசீர்வதிக்கிறார். ஏன் உங்களுக்கு தெரியும், சகரியா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிறிய தீர்க்க தரிசன தீர்க்க புத்தகம் இல்லையா? ஏன்னா சகரியா அப்படின்னு என்ன தெரியுமா? யாவே ரிமெம்பர்ஸ் அஸ், கடவுள் நம்மை நினைக்கின்றார். கடவுள் நம்மை நினைக்கின்றார். கடவுள் நம்மளை எப்போதுமே என்ன பண்ண மாட்டாரு? மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம அவரை மறந்துடுறோம். ஆலயத்துக்கு வர மறந்துடுறோம், ஜபிக்க மறந்துடுறோம், வேத புத்தகத்தை வாசிக்க மறந்துடுறோம், ஊழியத்தை செய்ய மறந்துடுறோம் இல்லையா? பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுக்க மறந்துடுறோம், எல்லாமே மறந்துடும். நிறைய நேரத்தில் கூட நம்ம சொன்னோம், மறதி அது மனிதனுக்கு இயற்கையாவே இருக்கு. நன்மைகளை மறந்துடுறோம், தீமைகளை மட்டும் அவன் ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனால் இங்க ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்காம இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை மறக்கிறது இல்லைங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்மளை மறந்துட்டாங்க, நம்மளால உயிரோடு இருக்க முடியுமா? அதனால அவர் வசனம் சொல்கிறது, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஏன் இன்னைக்கு அந்த உள்ளங்கையில வரைந்திருக்கிறதா? இன்னைக்கு நம்ம செல்போன் கூட அதை கனெக்ட் பண்ணி பாருங்க, அது தீர்க்க ரசனமா சொல்லப்படும். செல்போன் எப்படி பாக்குறோம்? இப்படிதானே பாக்குறோம். அப்போ அன்னைக்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டுபிடிக்க போற 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது நான் 8000 வருஷத்துக்கு பின்னாடி கண்டுபிடிக்க போற செல்போனை விட உன்னுடைய படத்தை, உன் பேரை நான் எங்க எழுதி வச்சுக்கிறேன்? உள்ளங்கையில. அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கின்றோம். அல்லேலூயா. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியணும், அவரை தேட வேண்டும், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே படைப்பில் இருந்து எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 2:3 வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாள் என்ன பண்ணாரு? அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சபிக்கிறவரு இந்த உலகம் நம்மளை சபிக்கலாம், மனிதர்கள் நம்மளை சபிக்கலாம், அவங்க உதவி செய்தவங்க கூட நம்மளை சபிக்கலாம். நம்ம அவங்களுக்கு உதவி செய்தா அவங்க அதை மறந்துட்டு நம்மளை சபிக்கலாம். ஆண்டவர் எப்போதும் நம்மளை சபிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் வாயிலிருந்து சாபமே, நீ அழிஞ்சு போ, நீ கெட்டு போ அப்படின்னு சாபமே வராது. அவர் ஆசீர்வதிக்கிறப்போ அன்னைக்கு 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், உலகத்தை பூமி ஆசீர்வதித்தார். அப்புறம் ஆதியாகமம் 9:1 பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதித்தாரு? ஏன் நோவாவை மட்டும் ஆசீர்வதிக்கிறார்? எவ்வளவு பேர் இருந்தாங்க அன்னைக்கு? எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஏன் நோவாவை ஆசீர்வதித்தாரு? நோவாவுக்கோ கடவுளுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதான் வாசம். நோவா ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்ந்தாங்க, இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க அவங்க. இவரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த. அப்ப நம்ம எப்படி வாழணும்? நம்ம இஷ்டத்துக்கு வாழலாமா? மற்ற மக்களை போல வாழலாமா? இல்லை. ஆண்டவருக்காக நம்ம வாழணும், ஆண்டவருடைய வசனத்துல நம்ம வாழணும். அதே போல உங்களுக்கு தெரியும், ஆசீர்வாதம் அப்படின்னால ஆபிரகாம் சொல்ல முடியும். யாரு? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். பாத்தீங்களா? 7-fold blessings. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் 7 விதமான ஆசீர்வாதங்களை தராரு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. என்னன்னா, to be a great nation, to be a great personal blessings, பெரிய தேசமாக மாற்றுவேன்னு சொல்றாரு. தனிப்பட்ட ஆசீர்வாதம், உன் பேரை நான் பெருமை படுத்துவேன்னு சொல்றாரு. நீ எல்லாருக்கும் என்ன பண்ண போற? ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் என்ன பண்ண போறாரு? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி தான் உலகத்தையே கலக்கிருக்கிறார். யார் அவங்க? நம்ம தான் ஒரிஜினல் ஆபிரகாமுடைய சந்ததி. இன்னொரு சந்ததி இருக்கிறாங்க, அவங்க பயங்கரமா கலக்கிறாங்க. இஸ்லாமியர் ஆபிரகாம் ஆதாரத்தும் பிறந்த மகனுடைய வம்சம் இல்லையா? இன்னொரு வம்சம் யூதர்கள், அவங்க தான் முதல் பிறந்த குழந்தைங்க. நம்ம எல்லாம் அடாப்டட் சைல்ட்.
நம்ம நேரடியாக குழந்தை இல்லை, நம்ம எல்லாம் அடாப்ட், ஆனால் சில்ட்ரன். ஏன்னா ஏசாமி சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? யோவான் 12:1-12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். பாத்தீங்களா? யாரெல்லாம் விசுவாசிப்போம்? யூதர்கள் ஒரிஜினலா கடவுளுடைய பிள்ளைகள், ஏன்னா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி யாருடைய பிள்ளைகளா மாறினாங்க? விசுவாசத்தினால. அது மட்டும்தான். நம்ம நேரடியா அவங்க ரத்தத்தை சரீரத்தை பெற்று வரல. நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? ரத்தத்தை எடுத்துக்கிறார். எப்படி? அவங்களுக்கு செய்யறத விட நம்ம ஜாஸ்தியா செஞ்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ரத்தத்தையே கொடுத்துட்டார், உயிரை கொடுத்துட்டார். உயிர் வந்து பணத்தை விட மேலான, சொத்தை விட மேலான. அதனால நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகள். எப்படி? அடாப்டர். அதை நம்ம மறக்கவே வேண்டும். அடாப்டர் முறை தப்பா இருந்தா கூட, அல்லது அந்த முறையில செகண்ட் அதுல இருந்தா கூட, ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம விசுவாசத்தின் மூலமா இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. எபிரேய வார்த்தையில ஆசீர்வாதம் என்று சொன்னா பாராக் அப்படின்ற வார்த்தை. நான் எழுதி வைக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல 104 முறை வருது, புதிய ஏற்பாட்டுல 50 முறை வருது ஆபிரகாமை பற்றி. குரான்ல 70 முறை இருக்கு. குரான் உங்களுக்கு தெரியுங்க. அல்ல, ஆபிரகாம் இப்ராஹிம் பாய், அவர் பேர் என்ன பாய்? சலாம் அலைக்கும் இப்ராஹிம் பாய். அது மாதிரி இப்ராஹிம் பாய், ஈசா நபி, ஏசா நபி எல்லாம் அதுல இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லை, நீ வாசிக்கிட்ட என்னாகும் 6ஆம் அதிகாரம் 22-24 எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி அது பிரீஸ்லி பிளஸிங். அது பேர் வந்து ஆரோனுடைய ஆசீர்வாதம். முதலா கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஆரோனை ஆசீர்வதிக்கும்படி சொல்றாரு. எப்படி ஆசீர்வதிக்கும்படி சொல்றாரு? மும்முறை ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது முகத்தை உண்மை ஆசீர்வதிக்குவாராக. கர்த்தரானவர் தமது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கூறுவார். எல்லாமே வந்துருது இல்லையா? ஆசீர்வாதம், சமாதானம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் எல்லாம். இத எந்த சூழ்நிலை தான் முக்கியம். எப்பவுமே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, இன்னைக்கு எனக்கு அது என்ன சொல்லுதுன்றது முக்கியம். அது எந்த சூழ்நிலை தெரியுமா? அவங்க வனாந்தர வாழ்க்கையில இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. யார் வந்து அடிக்க போறாங்கன்னு தெரியாது. யார் படையெடுத்து வர போறாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஆரோன் சொல்றாரு, கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்ல? எங்கேயோ ஒரு இதுக்கு போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ரொம்ப துக்கமா இருக்கிறோம். நம்மள டாக்டர் வர சொல்லிட்டுறாரு, இன்னைக்கு செக்அப் போகுது, நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டுறாரு. அந்த இடத்துல யாரோ வரை தெரியல நமக்கு. அவர் வந்து அம்மா கடவுள் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? ரிசல்ட் எதனா அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு அங்க ஒருத்தர் கடவுளுடைய பேர்னால என்ன பண்றாரு? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்போ வனாந்தரத்துல மக்கள் பயத்துல, கஷ்டத்துல, பிரச்சனையில இருந்த போது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான் என்னது? ஆரோனுடைய ஆசீர்வாதம். அதான் முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்கணும். சரியா? அதை பத்தி நம்ம நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அதை ரொம்ப முக்கியமா அதை செய்தார்கள். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம இஸ்ரவேல் மக்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆசாரியர்கள் அதே ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு ஐயர்களும் சபையில என்ன பண்றாங்க? வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால அதை நம்ம மறந்துட. உபாகமம் 21:5. தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்திலே வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழங்கும் சகல காய சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். ஆரோனுடைய புத்திரர்களும் ஆசாரியர்களும் அந்த ஆசீர்வாதத்தை கூறுவதற்கான ஆட்களாக அபிஷேகம் பணம். இது இந்த ஆரோனுடைய பிளெஸிங் யார் மட்டும் கொடுக்கணும்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இப்போ சாரோன் கோயில் நடத்துறார் அப்படின்னா அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கலாம்? அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் கொடுக்கணும்.
அவர் ஆர்டினேஷன் வாங்கின பிறகுதான் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம்? அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம். அது மட்டும்தான். ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை அவர் அங்கி போட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, ஒருவேளை அங்கி போட்ட பிறகு கொடுக்கலாம். ஏன்னா அங்கிருந்து அவங்க அந்த அபிஷேகத்தை தான் வராங்க இல்லையா? இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமானது. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கடவுள் நம்மளோடு கூட இருக்கின்றார். இஸ் பிரசன்ட் எவ்ரி டைம், எனி டைம், எவ்ரி பிளேஸ். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு, என்னை காக்கிறாரு, வழி நடத்துறாரு, இப்படி கிருபையை தராரு, அவர் சமாதானத்தை தராரு. அப்ப இந்த வருஷம் எல்லாம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க தான் போறாரு. அந்த ஆசீர்வாதத்திற்கு எல்லையே. அதே நேரத்துல இன்னொரு பகுதி இருக்கு. ஒரு காய்க்கு ரெண்டு பகுதி மாதிரி இன்னொரு பகுதி இருக்கு. என்ன? யதார்த்தமான உண்மை என்ன? மேடு இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன வரும்? வாழ்க்கையில் என்னவும் வரும், பிரச்சனையும் வரும், பிரச்சனையும் வரும், கஷ்டமும் வரும், வியாதி வரும், பலவீனங்கள் வரும், மரணங்கள் வரும். இதெல்லாம் பார்த்து சோர்ந்துடலாமா? ஆனா நீ கேட்கலாம், அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறாரு, இப்போ மரணம் எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா, வியாதி எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா? மரணம் ஆசீர்வாதம் தான், சாபம் கிடையாது. ஏன்? மரணம் நம்மளை எங்க போய் சேர்க்குது? அதை நம்ம ஆசீர்வாதமா தான் பார்க்கணும், அதை நம்ம சாபமா பார்க்கிறார். ஒருவேளை வியாதியில நீங்க கஷ்டப்படுறதுனால அவங்க கேட்கலாம், நான் இவ்வளவு கஷ்டம் எனக்கு கொடுத்துட்டேன். ஆனாலும் அதுக்கு ஆண்டவர் வசனம் வச்சுக்கிறார், நான் துன்பப்படுவதனாலே ஆண்டவர் இன்னும் அறிந்து கொள்ளுகிறேன். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. அதனால ஆண்டவர் நமக்கு எது நடந்தாலும் பவுல் சொல்ற மாதிரி நன்மையாகவே நமக்கு நடக்கிறது. அதனால எல்லா காரியங்களும் நடந்தாலும் நன்மையாக ஆண்டவர் மாற்ற முடியும். தீமையே உலகத்தில் மக்கள் நமக்கு செஞ்சாலும் ஆண்டவர் நன்மையாக மாற்ற முடியும். அதனால காலை நேரத்துல எதை பற்றியும் கவலைப்படாம, இயேசு என்ற குழந்தை எனக்காக 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையின் பெயரில நான் ஆசீர்வாதமா ஞானஸ்நானம், இயேசுவின் பெயர்ல ஞானஸ்நானம், அவருடைய நாமம் என்னுடைய நெற்றியில என்னுடைய உடலிலே தரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்பாக அந்த பெயர் எனக்கு பின்னாடி அவர் பெயர் இருக்குது. எதை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன். 2வது ஆசீர்வாதமான வார்த்தை கேட்டோம் சகரியாவுல, நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வாதமா இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிற கைகளை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களினாலே நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டு இந்த வருஷம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை அனைவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இந்த இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை ஏகிலே சேரோம் இறைவனமான ஆவியே உள்ளதிலே புதுமையோ உமது சமூகத்தே என்னை கைவிடாதீரோ. உமது பசுத்தாவியே இருந்து வேண்டிக் கொள்ளாதீரோ. உமது இரட்சக சந்தோஷத்தை தேருகவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்ததானவரே, மனமகிழ்வான இந்த புதிய ஆண்டின் முதல் நாளுக்காகவும் இயேசு ஆண்டவர் விருத்த சேதனம் பெற்ற நாளை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. பெயர் சூட்டி விழா, இயேசு என்ற பெயர் உலகத்தை ரட்சிக்கிற பெயர். இயேசு என்று சொன்னால் இந்த உலகத்துல ஆண்டவரே